மாணவர்களுக்கு வணக்கம். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத்தமிழ் இயல் 2இல் இருக்கின்ற ஒரு மதிப்பெண் கேள்விகள். இதில் இடம்பெற்றிருப்பது அத்தனையுமே ஒரு மதிப்பெண் கேள்விகள். ஒன்று புத்தக வினா, அதன் பிறகு புத்தகத்தை தாண்டி அரசு பொதுத் தேர்வு மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இருக்கின்ற வினாவிடைகள். இதெல்லாம் அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டவை. இப்பொழுது நமக்கு பொதுத் தேர்வு இல்லை என்றாலும் ஒரு கேள்வித்தாளை உருவாக்குகின்ற போது இப்படியும் கேள்விகள் கேட்பார்கள். எனவே புத்தகத்தினுடைய பின்னால் இருக்கின்ற கேள்விகளை படிப்பதை விடவும் இதை போன்ற கேள்விகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக நல்லது. இதை ஏற்கனவே இலக்கண தேர்ச்சிகளில் புத்தகத்தின் பின்னால் இருந்து மொத்தம் 2 கேள்விகள் மட்டுமே இருக்கின்றது. ஆனால் இலக்கண தேர்ச்சிகோள் என்கின்ற அந்த பகுதியை பார்க்கின்ற போது அரசு பொதுத் தேர்வு மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக வினாவிடையில் நீங்கள் பார்க்கின்ற போது 1, 2, 3, 4, 5, 6, 7 கேள்விகள் ஆண்டு பொதுத் தேர்விலும் கேட்டிருக்கின்றார்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலிருந்து கேட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கேள்விகள் எல்லாம் மிக முக்கியமானவை. இதெல்லாமே ஆண்டு பொதுத் தேர்வு கேட்டப்பட்டு இப்பொழுது நமக்கு ஆண்டு பொதுத் தேர்வு இல்லை என்றாலும் கேள்வித்தாளை உருவாக்குகின்ற போது இந்த கேள்விகளை கட்டாயம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இது இலக்கணத்தை பொறுத்த மட்டில் வந்த கேள்விகள். அடுத்ததாக இருப்பது இதை தாண்டி தேர்வுக்கு எதிர்பார்க்கின்ற கூடுதல் வினாத்தாளும் இருக்கின்றது. இதுவும் இலக்கண தேர்ச்சிகோள் தான். இந்த கேள்விகளும் இடம்பெறலாம். எனவே இதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இது மிக முக்கியமாக இருக்கின்றது. அடுத்ததாக இயல் 2இல் புத்தக விழா. இது நம்மை அளப்போம் பகுதி. நம்மை அளப்போம் பகுதி என்று பார்க்கின்ற போது அதில் மொத்தம் 5 ஒரு மதிப்பெண் கேள்விகள் தான் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த 5 கேள்விகள் மட்டுமே புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் இதையும் தாண்டி அரசு தேர்வுகளில் கேள்விகள் கேள்விகள் கேட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நமக்கு அரசு தேர்வு இல்லை என்றாலும் இவ்வாறு புத்தகத்தின் உள்ளிருந்தும் கேள்விகள் அரசு தேர்வுக்கு கேட்டிருக்கின்றார்கள். அப்போ அரசு தேர்வுக்கு கேட்டிருக்கின்றார்கள் என்றால் முதல் இடைத்தேர்வுக்கு வினாத்தாள் தயாரிக்கின்ற போது இப்படி புத்தகத்தின் உள்ளிருந்தும் கேள்விகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. 10 கேள்விகள் புத்தகத்தின் உள்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த 10 கேள்விகளுமே ஆண்டு பொதுத் தேர்வுக்கு வந்ததை. எனவே இவை என்னென்ன இருக்கின்றன என்பதை நீங்கள் இந்த திரையிலே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். என்னென்ன கேள்விகள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒற்றை வைக்கோல் புரட்சி, தமிழின் முதல் வடிவ நாடக நூல் எது, யாரை உனைப்போல் அனுதினம் உழைப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி, பேராசிரியர் சுந்தரனார் பிறந்த ஊர், மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை என்ன, யானைகளை எவ்வாறு அழைப்பார்கள், யானை டாக்டர் என்னும் குறும்பு தினத்தை எழுதியவர் யார், ஈரோட்டு மெய்மயக்கம் இடம்பெற்றுள்ள சொல் எது, ஈரோட்டு மெய்மயக்கமாய் வரும் எழுத்துக்கள் எவை, உடல்நிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரிய மெய்யெழுத்துக்கள் எவை என்று வருகின்றது. இப்பொழுது 2வது பாடத்தை பொறுத்த மட்டும் இயற்கை வேளாண்மை உரைநடை. இதில் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் கூடுதல் வினாக்கள் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு 13 கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றது. இவையெல்லாம் வரலாம் என்ற அடிப்படையில் கேட்கப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் கேட்கலாம், தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். இவை எல்லாமே புத்தகத்தின் உள்ளிருந்து கேட்கின்ற வினாக்கள். அதே போன்று 500 இந்த பகுதியில் 7 வினாக்கள் இன்னும் உள்ளிருந்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த வினாக்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. மனோன்மணியத்தில் இருந்து ஒரு 3 வினாக்கள் கூடுதலாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இயல் 2 யானை டாக்டர் கதையில் இருந்து ஒரு 5 கேள்விகள். எனவே இது முழுக்க ஒரு மதிப்பெண் கேள்விக்கு உரியது. எனவே மாணவர்கள் ஒரு மதிப்பெண் கேள்வியை பொறுத்த மட்டில் புத்தக பின் வினாக்கள் மட்டும்தான் வரும் என்றில்லை, அதையும் தாண்டி புத்தகத்தின் உள்ளிருந்து வரலாம். இப்பொழுது இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்டால் நம்மால் விடை எழுத முடியுமா என்று தெரியவில்லை. மத்தகம் என்பது யானையின் காலா, யானையின் நெற்றியா, யானையின் முதுகா அல்லது யானையின் பல்லா என்று வருகின்ற போது நம்மால் அதற்கு விடை சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. எனவே இப்படியும் உள்ளிருந்து கூட கேள்விகள் கேட்கலாம். எனவே இதையும் மாணவர்கள் புரிந்து கொண்டு படிப்பது நல்லது.